டே, செத்துருடா, உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடா. இப்படி ஒரு அம்மா தன் மகனை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும்? பொறுமை இழந்த நிலையில் என் அம்மா என்னிடம் சொன்ன வார்த்தைகள்தான் இது. ஒரு தாயே தன் மகனிடம் இப்படி பேச வேண்டிய நிலை ஏன் வந்தது? 13 வயதில் இந்தியாவின் ஜெர்சி அணிந்து ஸ்னூக்கர் விளையாடி பதக்கங்களை குவித்த காலம் அது. நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமையாக இருந்தவன். அப்போது என் அம்மாவுக்கு என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்ள 100 செய்திகள் இருந்தன. பிள்ளை என்றால் இப்படி இருக்கணும் என்று பிறர் என்னை பார்த்து பாராட்டி பேசிய காலம் அது. ஆனால் காலமாற்றத்தில் எல்லாம் தலைகீழானது. ஆம், என்னுடைய 18 வயதில் நண்பர்களுடன் சேர்த்து விளையாட்டாக நான் பயன்படுத்திய ஹீரோயின் போதைப் பொருள் என் வாழ்க்கையையே புரட்டிப் போட்டது. எனக்கே தெரியாமல் நான் போதைக்கு அடிமையாகிப் போனேன். தனி போதை உலகில் வாழ ஆரம்பித்தேன். பொய் சொல்லுதல், வீட்டில் திருடுதல், போதை கிடைக்க எந்த எல்லைக்கும் செல்லுதல் என்று நான் மூர்க்கமாகி போனேன். எனக்கு பயந்து அம்மா வீட்டிலுள்ள அலமாரிகளை பூட்டி வைப்பார். வீட்டிலிருந்த காரை விற்கவும் பணம் நகைகளை மறைக்கவும் என் பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அறையை திறக்காமல் கிடந்த எனக்கு ஜன்னல் வழியாக உணவு கொடுக்க வேண்டிய நிலை என் அம்மாவுக்கு வந்தது. இறுதியாக ஒரு நாள் நிர்வாண நிலையில் குளியலறையில் மயங்கி கிடந்த என்னை பார்த்து மனவலி தாங்க முடியாமல்தான் அம்மா அந்த வார்த்தைகளை சொன்னாள். டே, செத்துடா, உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடா என்று. அன்று நான் அரை மயக்கத்திலிருந்தாலும் அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் குத்தியது. அப்போதுதான் மறுவாழ்வு மையத்திற்கு சிகிச்சைக்கு செல்வதற்கு நான் சம்மதித்தேன். ஆனால் மறுவாழ்வு மையத்திற்கு சென்ற நாள் முதல் அங்கு நடுங்கியும் வியர்த்தும் வாந்தி எடுத்தும் கிடந்த நாட்கள் அம்மாவை நினைத்து எனக்குள் அடங்காத வெறுப்பு இருந்தது. ஒருமுறை என்னை பார்க்க வந்த அம்மா என் பரிதாபமான நிலையை பார்த்ததும் மனம் இறங்கி இனி போதைப்பொருள் பயன்படுத்த மாட்டேன் என்ற என் பொய்யான உறுதியையும் நம்பி சிகிச்சை முடிவதற்கு முன்பே என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தாள். ஆனால் வெளியே வந்த அதே நாளே நான் மீண்டும் போதைப்பொருள் பயன்படுத்தினேன். உடல் கொஞ்சம் சரியானாலும் என் மனம் மாறவில்லை, திருந்தவில்லை. ஆனால் என் அம்மா இப்போது தயங்கவில்லை. நான் எவ்வளவு சொல்லியும் மீண்டும் மறுவாழ்வு மையத்தில் என்னை சேர்த்து சிகிச்சையை தொடர செய்தாள். என்னை எப்படியாவது இங்கிருந்து கொண்டு போங்க அம்மா என்று தொலைபேசியில் அழுது கெஞ்சின போதும் அம்மா கல்லைப் போல உறுதியாக நின்றாள். ஏனெனில் அப்போது மனம் தளர்ந்தால் விரைவில் நான் இறந்து போய்விடுவேன் என்று அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. நாட்கள் நகர்ந்தது. இறுதியில் சிகிச்சை முடிந்து இன்று நான் ஆரோக்கியமாக வீடு திரும்பி மனிதனாக வந்திருக்கிறேன். அன்று என்னுடன் சேர்ந்து போதைப்பொருள் பயன்படுத்திய பல நண்பர்கள் இன்று உயிரோடு இல்லை. இன்னும் சிலர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு முன்பை விட மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அப்போதுதான் நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பதை உணர்ந்தேன். இன்று நான் உயிருடன் மனிதனாக இருப்பதற்கு காரணம் என் பெற்றோர்கள்தான். அவர்கள் ஆரம்பத்தில் என் மேலுள்ள பாசத்தில் முழு சுதந்திரம் வழங்கினார்கள். ஆனால் நான் அதை தவறாக பயன்படுத்தி எல்லை மீறி சென்று விட்டேன். ஒரு கட்டத்தில் இனி நம்மால் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது, அவ்வளவுதான் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் பெற்றோர்களின் விடாமுயற்சியில் என்னை மீட்க முடிந்தது. வாழ்க்கை கை நழுவி விட்டதாக நினைப்பவர்களுக்கு இது ஒரு நினைவூட்டல். திரும்பி வரவேண்டும் என்ற உறுதியும் உங்களை அணைத்துக்கொள்ள ஒரு அன்பான கை அருகிலிருந்தால் போதும். போதை என்ற நரகத்திலிருந்தும் உங்களாலும் மீண்டு வர முடியும். நண்பர்களே, இது அறிவுரை அல்ல, என் அனுபவம். என் அனுபவத்தை நீங்கள் இப்போதிலிருந்து எடுத்துக்கொண்டு எந்த போதையின் பக்கமும் போய்விடாதீர்கள். உங்களை நீங்களே இழந்து விடுவீர்கள். பெற்றோர்களை மதியுங்கள். வாழ்க்கை வசப்படும். வாழ்த்துக்கள்.